வணக்கம். அசோக் செல்வனின் இந்த எமக்கு தொழில் ரொமான்ஸ் படத்தோட டைட்டில் பார்க்கும்போது மன்மத லீலை சபாநாயகன் மாதிரி ஒரு படம் போல தான் நான் நினச்சேன். ட்ரெய்லரையும் நான் பார்க்கல. அண்ட் நெஞ்சமெல்லாம் காதல் அப்படின்னு ஆல்ரெடி இதே ஹீரோ ஹீரோயின் காம்பினேஷனை வச்சு ஒரு படத்தை இதுக்கு முன்னாடியே வேறு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் இந்த படமா இல்லை அது கேன்சல் ஆகி அதே கால் ஷீட்டில் இந்த படமா அப்படிங்கிறதுலாம் எனக்கு இப்போ சரியாக தெரியல. சில மாதங்களுக்கு முன்னாடி இந்த படத்துடைய ப்ரொடியூசர் அசோக் செல்வனை திட்டிலாம் ப்ரெஸ் மீட்லலாம் பேசியிருந்தார். ப்ரமோஷனுக்கே அவர் வரதில்லை அப்படின்னு. அது படத்துக்கு ஒரு சின்ன ப்ரமோஷனாக இருந்துச்சுன்னா நினைக்கிறேன். அப்படியான இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத சொல்கிறேன். நீங்கள் என்ன பண்ணணும்? SSLC என்கிற சப்ஸ்கிரைப், ஷேர், லைக், கமெண்ட் எல்லாத்தையும் பண்ணுங்கள். எமக்கு தொழில் ரொமான்ஸ். அசோக் செல்வன் அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை பண்ணிட்டு இருக்காரு. ஊரில் அவருடைய அம்மா அப்பா ஊர்வசி அழகம் பெருமாள்லாம் இருக்காங்க. ஒரு தங்கச்சியும் இருக்காங்க. சென்னையில் அக்கா வீட்டில் தங்கி வேலை பண்ணிட்டு இருக்காரு. பெரிய டேரக்டராகி ஆஸ்கர் அவார்ட்லாம் வாங்கணும் அப்படிங்கிறது தான் அவருடைய கனவு. ஒரு நாள் எதேச்சியா ஹீரோயின் அவந்திகாவை பார்க்குறாரு. பார்த்த உடனே லவ் பண்ணிடுறாரு. அப்புறம் என்ன, சினிமா ஹீரோ வழக்கப்படி அவங்களுக்கே தெரியாமல் அவங்கள ஃபாலோ பண்ணுறாரு. லவ்லாம் ப்ரப்போஸ் பண்ணிடுறாரு. அவங்களும் ஒரு கட்டத்தில் ஓகே சொல்லிடுறாங்க. ஸோ ஹீரோ ஒரு நாள் அவருடைய ஃப்ரெண்டு ஒரு பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ண போகும்போது அதனால் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து அதனால் அவந்திகாவோட பிரேக்கப்பும் ஆயிடுது. இதுக்கப்புறம் என்ன ஆச்சு? ரெண்டு பேரும் சேர்ந்தாங்களா இல்லையா? தொடர்ந்து வந்த இன்னும் சில குழப்பங்கள், பிரச்சனைகள்லாம் என்னென்ன, இதெல்லாம் தான் இந்த ETR. அசோக் செல்வன் அவருடைய ஜோன்ல ரொம்ப அலட்டிக்காம ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு. ஹீரோயின் அவந்திகா ஹெவி மேக்கப்பை தாங்க முடியாமல் என்னமோ நடிக்கவும் முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஊர்வசி ஆக்சுவலாக இந்த படத்தில் வீணடிக்கப்பட்டிருக்காங்க. செகண்ட் ஹாஃபில் ஒரு ஹாஸ்பிட்டல் சீன்லையும் டுவர்ட்ஸ் தி எண்ட் வர ஒரு ஹாஸ்பிட்டல் அந்த ஒரு சீன்லையும் கொஞ்சம் நேரம் மட்டுமே அவங்களுடைய அந்த காமிக்கல் நடிப்புக்கான தீனி போடப்பட்டிருக்கு. அது என்ஜாயபிளாகவும் இருந்தது. விஜய் வரதராஜ் அடிக்கிற ஒரு சில கவுண்டர்ஸ் சிரிப்பாக வர வைக்குது. இவங்க எல்லாரையும் விட பகவதி பெருமாள் செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் பெட்டராக ஸ்கோர் பண்ண மாதிரி எனக்கு தெரிஞ்சது. மற்றபடி அழகம் பெருமாள், படவா கோபி, ஒரே ஒரு சீனில் வர MS பாஸ்கர்னு பலரும் படத்தில் இருக்காங்க. படத்துக்கான பேசிக் நீட்ஸை அட்ரஸ் பண்ணுற வகையில் சினிமாட்டோகிராஃபி, எடிட்டிங் உள்ளிட்ட விஷயங்கள்லாம் இருந்துச்சு. நிவாஸ் கே பிரசன்னாவுடைய பாடல்களை விட பின்னணி இசை கொஞ்சம் பெட்டர். இப்படியான ராம்காம் படங்களுக்கு கலர்ஃபுல்லாக எல்லா கலர்ஸையும் போட்டு விஷுவலைஸ் பண்ணுறதை விட கலர்ஃபுல்லாக இருந்தாலும் கொஞ்சம் தீமேட்டிக்காக டேஸ்ட்ஃபுல்லாக காட்சிகள் ப்ரெசென்ட் பண்ணப்பட்டிருக்கலாம். பட் ப்ரொடக்ஷன் டிசைனில் அதீத கான்ட்ராஸ்ட்லேயே கலர்ஸ் எல்லாமே இருக்குது. அதுவும் அசோக் செல்வனை தவிர மற்ற எல்லாருக்குமே படத்தில் ரொம்ப ரொம்ப மோசமான மேக்கப். ஹாஸ்பிட்டலில் இருக்கிற நர்ஸு, பேஷண்ட்டு, டாக்டர், வார்ட் பாய்னு யாராக இருந்தாலும் ஃபுல் மேக்கப்ல இருக்காங்க. இது ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ரொமான்டிக் காமெடி படம் தாங்கிறது தெரியாமல் போனதுனாலையோ என்னமோ நடக்க போகுது நான் எதிர்பார்த்துட்டே இருந்தேன். ஆனால் ரொம்ப ஃப்ளாட்டாகவே முதல் பாதி நகருது. எதை நோக்கி போகுதுன்னு என்னால் புரிஞ்சிக்க முடியல. அது இல்லைனாலுமே கூட ரொம்ப ஜெனரிக்கான இந்த பாய் மீட்ஸ் கேர்ள் காட்சிகள், பின்தொடர்தல், ப்ரப்போஸ் செய்தல், அப்புறம் ஹீரோயின் தனியாக ஹீரோவை நினச்சி ஃபீல் பண்ணி அப்புறம் வந்து லவ்வை கன்ஃபஸ் பண்ணுறதுன்னு எல்லாமே பழைய தமிழ் சினிமாக்களுடைய ரீமிக்ஸாகவே இருந்துச்சு. இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபில் காண்டா மிருகம் அப்படின்னு அசோக் செல்வன் ஒரு படத்தில் ஒர்க் பண்ணுவார். அதை வச்சு ரன்னிங் கேக் மாதிரி ஒரு விஷயம் ட்ரை பண்ணியிருந்தாங்க. அங்கங்கே காமெடி. அது அப்பப்போ நம்மளை சிரிக்க வைக்குது. ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் பிரச்சனை வர பாயிண்ட்டுமே கூட ஒன்ஸ் அதுக்கான சின்ன ஹிண்ட் கிடைக்கும் போதே கெஸ் பண்ணிட முடியுது. ஸ்டில் அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே இருந்துச்சு. செகண்ட் ஹாஃபில் தான் ரொமான்ஸ்லேருந்து காமெடி அப்படிங்கிற மோடுக்கு படம் டாமினண்ட்டாக மாறுது. அங்கே அகைன் இந்த பழைய ராமநாராயணன், சுந்தர் சி படங்கள் ஞாபகத்துக்கு வந்தாலுமே கூட நடக்கிற அந்த குழப்பங்கள், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், இந்த காமெடி ஆஃப் எரர்ஸ் எல்லாம் முதல் பாதியை விட கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் சிரிக்கும்படியாகவே இருந்தது. முக்கியமாக பகவதி பெருமாள் கேரக்டர் வச்சு நடக்கிற ஆள் மாறாட்டம், அவருடைய லவ் ஸ்டோரியில் இருக்கிற பிரச்சனை, அவருடைய ஃபோனில் அவர் கேர்ள் ஃப்ரெண்ட் பேரை சேவ் பண்ணியிருக்கிற விதம், ஹீரோ நர்ஸை காதலிக்கிறாரு அப்படிங்கிறத வச்சு வர குழப்பம், கிளைமேக்ஸில் எல்லாம் கல்மினேட் ஆகி ஹாஸ்பிட்டலில் நிஜமாவே வர அந்த ஃபன்னியான சீன் ஒரு மாதிரி சமாளித்து படத்தை முடிச்சிடுறாங்க. பொதுவாக இப்படியான படங்களில் சிச்சுவேஷனில் எப்படி காமெடியை கொண்டு வருவாங்க? ஒன்று, ஒரு கேரக்டரை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அந்த கேரக்டரை ஃபுல்லாகவே பேச விட மாட்டாங்க. போதும் நிறுத்து அப்படின்னு சொல்லிடுவாங்க. இல்லை அறகுறையாக பேசுறதை கேட்டுட்டு இன்னும் தப்பாக புரிஞ்சுப்பாங்க. இல்லை சிம்பிளாக தீர்க்க வேண்டிய பிரச்சனையை தேவையே இல்லாமல் போய் சொல்லி சிக்கலாகுவாங்க இல்லையா? இந்த படத்தில் இது எல்லாமே இருக்குது. பட் ரொம்ப ரொம்ப ஓல்ட் ஸ்கூலாக ஃபீல் ஆகிற அந்த ப்ரொடக்ஷன் வேல்யூஸ், மியூட் பண்ணிட்டு டென்ஷனை பில்டப் பண்ணுற, அகைன் நம்மளை அந்த காலத்துக்கே கூட்டிகிட்டு போகிற மேக்கிங், பொட்டன்ஷியல் இருந்தும் அதை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணாமல் விட்டதுன்னு இந்த பிரச்சனைகள் எல்லாமே இந்த படத்தை பாதிக்குது. இப்படியான ராம்காம் படங்களுக்கு தேவையான ஹீரோ ஹீரோயின் கெமிஸ்ட்ரி இல்லாமல் போனது அந்த கேரக்டர்ஸ் கூட நம்மளை கனெக்ட் பண்ண விடாமல் பார்த்துக்குது. பாயிண்டஸாக மட்டுமே ஃபீல் ஆகிற சுமாரான கேரக்டர் ரைட்டிங்கும் இந்த படத்தில் இன்னொரு பிரச்சனை. செகண்ட் ஹாஃபில் திடீர்னு வர டூயட்லாம் மலை அளவு ஸ்பீட் பிரேக்கர். இன்ஃபேக்ட் செகண்ட் ஹாஃபில் கொஞ்ச நேரத்திலேயே பிரச்சனையெல்லாம் தீர்ந்துருது. ஸோ அங்கேயே ஒரு க்ளோஷர் ஃபீல் வர விடாமல் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். மொத்தத்தில் இந்த எமக்கு தொழில் ரொமான்ஸ் மிக சுமாரான முதல் பாதியும் சுமாரான ரெண்டாவது பாதியும் சிரிக்க வைக்கிற கிளைமேக்ஸ் சீனும் இருக்கிற ஒரு ஓகேஷான ராம்காம் திரைப்படம். பெருசாக எதிர்பார்க்காம போனீங்கன்னா உங்களை சிரிக்க வைக்கிற ஒரு ஹார்ம்லெஸ்ஸான என்டர்டெயின்மெண்ட். ட்ரை பண்ணி பாருங்க. படம் இப்போதைக்கு தியேட்டர்ஸில் மட்டுமே ரிலீஸ் ஆயிருக்கு. பெருசாக அடல்ட் கண்டென்ட்ன்ற மாதிரி படத்தில் எதுவும் இல்லைனாலுமே கூட கடைசியில் 2 கிசிங் ஷாட்ஸ் படத்தில் இருக்கு. அது நினைவில் இருக்கட்டும். காதலுங்கிறது ஒரு பூ மாதிரி. அது ஏன் உங்க சினிமால போட்டு கசக்குறீங்க?